தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். கொழும்பு வாழ் மக்களுக்காக 35,000 வீடுகளை நிர்மாணிக்க வேண்டியுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவிக்கின்றார். இந்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிதியை திரைசேரியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார். அதன் காரணமாக கொழும்பில் உள்ள சில காணிகளை குத்தகைக்கு வழங்கி அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை வீடுகள் நிர்மாணிக்க பயன்படுத்துவதாக பாதுகாப்பு செயலாளர் கூறினார். எமது சகோதர வானொலி சேவையான சிரஸ் FM அலைவரிசையின் பிரதம அதிகாரி SM மரிக்காருடன் நடைபெற்ற விசேட நேர்காணலின் போதே இந்த கருத்துக்களை குறிப்பிட்டார். கொழும்பை அண்மித்த பிரதேசங்களில் சுமார் 1500 தோட்ட வீடுகள் உள்ளன. அங்குள்ள மக்களை வேறு பிரதேசங்களில் குடியமர்த்தி கொழும்பை வெற்றிடமாக்குவதற்கு முயற்சிப்பதாக அண்மையில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. සම්පූර්ණ වැරදි මතයක් බොරු චෝදනාවක් මේ උදවියගේ அது முற்றிலும் தவறான நிலைப்பாடாகும், பொய் குற்றச்சாட்டாகும். அவர்கள் கொழும்பை அண்மித்த பிரதேசங்களில் மேற்கொள்கின்ற வர்த்தக நடவடிக்கைகள் மூலமே தமது ஜீவனோபாய நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றனர். எனவே கொழும்பின் பொருளாதாரமும் அவர்களிடமே உள்ளது. ஆகவே அவர்களை வேறு பிரதேசங்களில் குடியமர்த்த முடியாது. அவ்வாறு செய்தால் பொருளாதாரமே வீழ்ச்சியடையும். இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் எவரையும் பலவந்தமாக வேறு பிரதேசங்களில் குடியமர்த்த முடியாது. அதனை நாம் செய்யவும் மாட்டோம். පදිංචි කිරීමේ හැකියාවක් නැහැ. එහෙම අපි කරන්නෙත් නැහැ. ඇයි ஏன் அவர்களுக்கு இது குறித்து விரிவாக விளக்கம் அளிக்கப்படவில்லை? මේ දැනුවත් කිරීමේ කාර්ය හරි හැටි නූනනම් ඒක ඇත්තටම අපේ උණු වැරද්දක්. அவர்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கையை பற்றி கூறுவதென்றால் உண்மையில் நாம் செய்த தவறாகும். வருடத்துக்கு 100 அல்லது 200 அல்லது 500 வீடுகளை அமைப்பதால் மாத்திரம் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பதே ஜனாதிபதியின் நிலைப்பாடாகும். இவ்வாறு தோட்டங்களில் வாழும் 35,000 குடும்பங்கள் உள்ளன. எனவே இந்த 35,000 குடும்பங்களும் நன்மையடையும் விதத்தில் ஒரு சிறந்த செயற்திட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதனை நாம் விரைவில் நிறைவேற்றவும் வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு சுமார் 3 அல்லது 3.5 மில்லியன் ரூபாய் ஒதுக்க வேண்டும். எனவே இந்த பெருந்தொகை நிதி விரைவில் திரைசேரியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு நாம் சில வியூகங்களை கையாண்டுள்ளோம். கொழும்பில் பெருமதி வாய்ந்த சில காணிகளை வர்த்தக முதலீடுகளுக்காக பயன்படுத்தி அதன் மூலம் கிடைக்கும் நிதியை வீடுகளை அமைக்கும் பணிகளுக்காக பயன்படுத்த உள்ளோம். භාණ්ඩාගාරයෙන් ලබා ගන්නට කිසිම හැකියාවක් නැහැ. අපි මේ සඳහා පාවිච්චි කරේ කොළඹ වටිනාකමින් යුක්ත භූමි ව්‍යාපාරිකයන් සඳහා ව්‍යාපාරික ආයෝජනය කිරීමට යොදවලා එමගින් ලැබෙන මුදල්. உங்கள் வசம் ஏதேனும் கால வரையறையுடன் கூடிய செயற்திட்டங்கள் உள்ளனவா? අපේ ඉලක්කය වෙන්නේ අවුරුදු 3ක් ඇතුළත මේ නිවාස 35,000 හදන්නට. 3 வருடங்களுக்குள் குறித்த 35,000 வீடுகளை நிர்மாணிப்பதே எமது இலக்காகும். தற்போது 10,000 வீடுகளின் நிர்மாண பணிகள் இடம்பெற்று வருகின்றன. மேலும் 7,500 வீடுகள் நிர்மாணிக்க ஒப்பந்தக்காரர்களோடு கலந்துரையாடி வருகின்றோம். முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்களின் அடையாளத்தை இல்லாமல் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் முன்வைக்கப்படலாம். அந்த மக்கள் அதனை நன்கு அறிந்துள்ளனர். வெளியில் உள்ளவர்களுக்கு வழங்குவதற்காக இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்படவில்லை என்பதனை அவர்களுக்கு தெரியும். வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கு நேரடியாக கிடைக்கும் ஒரு சிறந்த பிரதிபலனை இதுவாகும். போஸ்டர் பேனர் ஹோர்டிங் கின காரணாவ அபிவிருத்தியின் பின்னர் கொழும்பு நகரில் தற்போது சுவரொட்டிகளை ஒட்ட முடியாது. இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்றும் கொழும்பில் வாழும் மக்களினதும் கொழும்புக்கு வருகை தரும் மக்களது ஜனநாயக நீரோட்டத்தை பாதிக்கும் நடவடிக்கை இதுவென வாதங்களை முன்வைக்கலாம் அல்லவா? பிரஜாதந்திரவாதி மூலிக ஐதிவாசிகமක් උල්ලංඝනය කිරීමක්. දැන් මේ ප්‍රජාතන්ත්‍රවාදී රටවල් වල ஜனநாயக நாடு என்ற ரீதியில் சட்டவிரோத நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாதல்லவா? சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஜனநாயகம் அல்ல. உங்களது வீட்டில் ஒரு மதில் உள்ளதாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மதிலில் இரவு வேளையில் சுவரொட்டிகளை ஒட்டிவிட்டு சென்றால் அது ஜனநாயகமா? ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் பிரதி நிரந்தர பதிவிட பிரதிநிதி மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா இலங்கையின் ராஜதந்திரியாக செயற்படுவதனை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கிறது. நியூயார்க் நீதிமன்றத்தினால் விடுக்கப்பட்ட அறிவித்தலை ஷவேந்திர சில்வாவிடம் ஒப்படைக்கும் முயற்சி தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ள நிலையில் வெளிவிவகார அமைச்சு இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் சிறப்பு சலுகைகள் ராஜதந்திர விவகாரங்கள் தொடர்பான ஷியானா சாசனத்திற்கு அமைவாகவே ஷவேந்திர சில்வா நியூயார்க்கில் தங்கியிருப்பதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக ஷவேந்திர சில்வா அந்த சாசனத்தின் கொள்கைகளுக்கு அமைவாகவே அங்கு தங்கியிருப்பதாகவும் வெளிவிவகார அமைச்சு தனது நிலைப்பாட்டினை அறிவித்துள்ளது. ஐநா சாசனத்தின் பிரகாரம் ஷவேந்திர சில்வா இலங்கை சார்பாக ராஜதந்திர கடமைகளை நிறைவேற்றும் பொருட்டு தேவையான புறச்சூழலை அவர் தங்கியிருக்கும் நாட்டினால் உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக
அமெரிக்கா சென்றிருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த விடயம் தொடர்பாகவும் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்மாணத்துறையை மேம்படுத்துவதற்கு பதிலாக அதனை அழிக்கும் கைத்தொழிலேயே அரசாங்கம் முன்னெடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கிறார். ராஜகிரியில் அமைந்துள்ள தோட்ட தொழிலாளர் சங்க மண்டபத்தில் நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் உரையாற்றிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கருத்தினை கூறினார். தேசிய தொழிற்சங்க சம்மேளனம் நிர்மாணம் மற்றும் மரக்கைத்தொழில் ஊழியர்களின் சர்வதேச ரீதியாக கூட்டாக நடத்தப்படுகின்ற சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் திட்டமிடல் பயிற்சி கருத்தரங்கு எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று ஆரம்பமானது. இன்று முதல் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை இந்த கருத்தரங்கு நடைபெற உள்ளது. பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது கட்டட நிர்மாணத்துறையும் வீழ்ச்சி அடைகின்றது. கட்டட நிர்மாணத்துறை வீழ்ச்சியுற்றால் அதில் பணிபுரிவோர் பாதிக்கப்படுகின்றனர். கொழும்பு நகரில் உள்ள 65,000 வீடுகள் உடைக்கப்படுமானால் இந்த கட்டட நிர்மாணத்துறைக்கு என்னவாகும்? அரசாங்கம் எந்தளவு செலவு செய்துள்ளது? மதில்களை உடைப்பதற்காக செலவிடப்பட்டுள்ளது. கொழும்பில் ரேஸ்கோஸில் கிராண்ட் ஸ்டாண்டினை புனர்நிர்மாணம் செய்வதற்கு செலவிடப்படுகின்றது. எனினும் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு செலவு செய்யப்படுகின்றதா? அதையே நாம் கேட்கின்றோம். எனவே நிர்மாணத்துறை அல்ல, அதனை அழிக்கும் ஒரு கைத்தொழில் துறையே இங்கு உள்ளது. அதனையே நாம் நிறுத்த வேண்டியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாநகர மேயர் வேட்பாளர் AJM முசமில் உட்பட ஏனைய கட்சிகளின் மேயர் வேட்பாளர்களுடன் சிரச தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சட்டன அரசியல் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கொழும்பு மாநகர மேயர் வேட்பாளர் மிலிந்த மொரகொட விருப்பம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முசமிலிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அத்தகைய விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு மறுப்பு தெரிவித்தார். எனினும் கொழும்பு மாநகர சபைக்காக ஏனைய கட்சிகள் சார்பில் போட்டியிடும் மேயர் வேட்பாளர்கள் சட்டன அரசியல் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்தனர். கொழும்பு மாநகர சபையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் நேற்று கூட்டம் ஒன்று நடைபெற்றது. கொழும்பு மாநகர சபை முன்னாள் மேயர்களில் ஒருவரான பி சிறிசேனகுரை மற்றும் முன்னாள் அமைச்சர் RAD சிறிசேன உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கம் சிரமங்களை எதிர்கொள்ளும் போது வெளியில் இருந்தாவது பணத்தை எடுத்து வந்து இந்த நகரை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒருவர் அவசியம். அதற்காகவே மிலிந்த மொரகொடவை நியமித்துள்ளோம். அனைத்து தேர்தல்களின் போதும் குடிசை வீடுகளை தலைப்புகளாக மாறுகின்றன. எனவே அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து குடிசை வீடுகளில் வாழ்வோருக்கு சிறந்த வீடுகளை அமைத்துக் கொடுக்க செயற்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என்பதனை கூற விரும்புகிறேன். அந்த மாற்றத்திற்கு நீங்கள் விருப்பம் இல்லையா? திட்டங்களை வகுத்து இந்த நகரை அபிவிருத்தி செய்வதே எமது நோக்கமாகும். அதற்கு மக்களின் பங்களிப்பு அவசியம். அவ்வாறான வியூகம் ஒன்றை உருவாக்குவதே எமது எதிர்பார்ப்பு. அதனை செய்ய ஒரு புரட்சி அவசியம். நாம் இன்னும் பழைய விதத்திலேயே சிந்திக்கிறோம். நான் தொடர்ந்தும் கூறும் ஒரு விடயம், அரசியல் என்பது ஒரு இயந்திரம் அல்ல. அதாவது நகர சபையில் நிறைவேற்ற வேண்டியது அரசியல் அல்ல என்பதனை கூறுகிறேன். ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் நோக்கில் மட்டக்குளி சமிட்புர பிரதேசத்தில் நேற்று கூட்டம் ஒன்று நடைபெற்றது. நாட்டின் நீர்ப்பாசனத்துறை அபிவிருத்திக்கு பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நேற்று ஆரம்பமான நீர்ப்பாசனத்துறை தேசிய வேலை திட்டத்தின் ஊடாக மக்களுக்கு பல்வேறு பயன்கள் கிடைத்து வருகின்றன. தேசிய வைபவம் தம்புள்ள அம்புல் அம்பே குள புனரமைப்பை தொடர்ந்து ஆரம்பமாகியது. இந்த குள புனரமைப்பின் ஊடாக அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் விவசாயத்தை மேற்கொள்ளக்கூடியதாக உள்ளது. நாட்டின் சகல மாவட்டங்களிலும் இந்த காலப்பகுதியில் பல குளங்கள் புனரமைக்கப்பட உள்ளன. அங்குராப்புன வைபவத்தில் அமைச்சர்களான SM சந்திரசேன, ஜனக பண்டார தென்னக்கூன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய வைபவத்துக்கு இணைவாக எம்பிலிபிட்டிய சந்திரிகா வாவி கரையோரத்திலும் வைபவம் ஒன்று இடம்பெற்றது. வளவ வலயத்தில் உள்ள குளங்களும் புனரமைக்கப்பட உள்ளன. விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளது உதவி இதற்கு பெற்றுக் கொள்ளப்படும். இந்த திட்டத்துக்கென 300 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். குருநாகல் நகரின் வீதிகளை துரிதமாக நவீனமயப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பெசில் ராஜபக்சவின் பணிப்புரைக்கமே 6000 லட்சம் ரூபாய் செலவில் வீதிகள் புனரமைக்கப்படுகின்றன. பல வீதிகளின் அபிவிருத்தி பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
குருநாகல் குல சுற்றுவட்ட வீதி, யந்தம்பலாவ, கோணகம வீதி உட்பட பல வீதிகள் இத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மேலும் பல வீதிகள் கொங்கிரீட் இடப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. இத்திட்டங்களை சிரேஷ்ட அமைச்சர் எஸ்.பி. நாவின், பிரதி அமைச்சர் ஜெயரத்ன ஹீரத் ஆகியோரின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மலையக கிராமிய வீதிகளின் பொது போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கென புதிதாக 100 பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்த போக்குவரத்து அமைச்சு திட்டமிட்டுள்ளது. 24 ஆசனங்களை கொண்ட 100 பஸ் வண்டிகள் மலையக கிராமிய பிரதேச சேவைகளுக்கென பயன்படுத்தப்பட உள்ளன. இதற்கு தேவையான பஸ் வண்டிகளை கொள்வனவு செய்வதற்கான பணிகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. புதிய பஸ் வண்டிகளின் தரம், மலையக பிரதேச வீதிகளின் சேவைகளில் ஈடுபடுத்தக்கூடிய இயலுமை தொடர்பில் கண்டறிவதற்காக 4 பஸ் வண்டிகள் போக்குவரத்து அமைச்சிடம் கையளிக்கும் நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்றது. பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்துவதற்கான பரிச்சாத்த சேவை நுவரெலியாவில் அமைச்சர் குமார வெல்கம தலைமையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. பரிச்சாத்தல் சேவையை தொடர்ந்து புதிய பஸ் வண்டிகள் கொள்வனவு செய்யப்படும். நுவரெலியா, கண்டி, பதுளை, தெனியாய உள்ளிட்ட பிரதேசங்களில் இந்த பஸ் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். 6 வருடங்களாக நாட்டில் அவசர அனர்த்தங்களின் போது விசேட பணியாற்றிய சர்வதேச மருத்துவர் குழு இங்கிருந்து புறப்பட்டு சென்றது. சுனாமி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக இவர்கள் இலங்கைக்கு வருகை தந்தனர். வைத்தியசாலைகளில் சிகிச்சைகளை இவர்கள் வழங்கியதுடன் சுகாதார கல்வி வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து நாட்டின் கஷ்ட பிரதேச வைத்தியசாலைகளின் சுகாதார நிலைமைகளை மேம்படுத்துவதற்கு விசேட சுகாதார முகாம்களையும் அவர்கள் நடத்தினர். மெனிக் ஃபார்ம் நிவாரண கிராமத்தில் விசேட வசதிகள் கொண்ட 100 கட்டில்கள் அடங்கிய வைத்தியசாலை ஒன்றையும் இந்த மருத்துவ குழு நடத்தியமை விசேட அம்சமாகும். தாம் மேற்கொண்ட சேவைகள் தொடர்பாக தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டது. புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு ஆகிய வைத்தியசாலைகளுக்கு 2 ஆம்புலன்ஸ் வண்டிகள் வழங்கும் வைபவமும் கொழும்பில் இடம்பெற்றது. சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் டாக்டர் பி.ஜி. மஹிபால தலைமையில் வைபவம் இடம்பெற்றது. கல்முனை மாநகர சபை பகுதி பிரதேசத்தில் சுனாமி வீடமைப்பு திட்டத்தில் வசித்து வரும் குடும்பங்களுக்கு அந்த வீடுகளின் உறுதி பத்திரங்கள் இதுவரை வழங்கப்படாமல் இருப்பது முக்கிய பிரச்சினையாகும் என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் இவ்வாறான குறைபாடுகளுடன் வாழ்ந்து வரும் குடும்பங்களுக்கும் அவர்களுக்கான உறுதி பத்திரங்களை வழங்கும் நோக்கில் பாராளுமன்றத்தில் விசேட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மாளிகைக்காட்டில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வேட்பாளர்களை ஆதரித்து இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மாளிகா வீதியில் தேர்தல் செயலகம் ஒன்றை திறந்து வைத்த அமைச்சர் அங்குள்ள மக்களின் குறைபாடுகளையும் கேட்டறிந்தார். வடக்கின் புனரமைப்பு பணிகளுக்கு பரவலான உதவிகளை வழங்குமாறு இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் சர்வதேச சமூகத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 25 ஆண்டுகளாக இடம்பெற்ற மோதல்கள், வெள்ளம், வறட்சி, சுனாமி ஆகியவற்றினால் வடபகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட வடபகுதி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக சர்வதேச சமூகம் இந்த சந்தர்ப்பத்தில் உதவ முன்வர வேண்டும் என இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் ஜகத் அபேசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் யுத்தத்துக்கு பின்னர் வடபகுதி மக்களுக்கு மின்சாரம், வீதிகள், வீடமைப்பு, கல்வி, சுகாதாரம் உட்பட உட்கட்டமைப்பு வசதிகளை பெற்றுக் கொடுக்க பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு இவை மேற்கொள்ளப்படுகின்றன. வடபகுதி மக்களுக்கு புதிய வாழ்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு தாமதமடையாமல் தியாகத்துடன் முன்வருமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வரலாற்று புகழ்மிக்க பருத்தித்துறை வல்லிபுரம் ஆழ்வார் ஆலய கொடியேற்று திருவிழா நேற்று ஆரம்பமாகியது. வடக்கின் பருத்தித்துறை வல்லிபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஆழ்வார் ஆலயத்தில் திவ்ய மகோற்சவ பெருவிழா புரட்டாதி மாதம் 9ஆம் நாள் துவஜாரோகணத்துடன் ஆரம்பமாகி நடைபெறுகின்றது. கொடிமரத்துக்குரிய யாக பூஜைகள் இடம்பெற்றதுடன் வசந்த மண்டப பூஜைகளை தொடர்ந்து சுவாமி உள்வீதி உலா வந்து கொடிமரத்தை அடைந்த பின் கொடியேற்றத்துக்குரிய கிரியைகள் இடம்பெற்று துவஜாரோகணம் இடம்பெற்றது. நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பக்த அடியார்கள், புலம்பெயர் தமிழர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 20 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த திருவிழாவின் 15ஆம் நாள் திருவிழாவாக இரத்தோற்சவமும் 16ஆம் நாள் திருவிழாவாக சமுத்திர தீர்த்தோற்சவமும் இடம்பெறும். விளம்பரங்களை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்.